இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்பவாவது சொல்லு, அப்பாவுக்கு எப்படி இருக்கு? தயவு செஞ்சு சொல்லு. எந்திரடி. என் மாமாவை அப்பான்னு கூப்பிடாதன்னு நேத்து ராத்திரியே நான் உன்கிட்ட சொன்னேன். என் மாமாவை நீ கொல்ல பாத்துட்டு உயிரோட இருக்காரா இல்லையான்னு தெரியாமலே கோமாவுக்கு போற மாதிரி பண்ணிட்டு எந்த பாவமும் பண்ணலன்னு இப்படி முதல்ல கண்ணீர் வடிச்சுக்கிட்டு எல்லாரையும் நம்ப வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கியாடி சிறுக்கி. ஏய், இன்னைக்கு என் கையால உனக்கு சாவதாண்டி. உன்ன கொல்லணுண்டி. மேடம் மேடம் மேடம். ஏய், ஓஹோ, அவங்க மர்டர் பண்ணும்போது நீங்க இத பார்த்து நின்னுட்டு இருந்தீங்களா? Tell me the bloody details. அது பூமி கையில சரத் சந்திரா சார குத்துன பாட்டில் இருந்தது. ஓஹோ, அவ சரத் சந்திராவை அந்த பாட்டிலால குத்தி வெளிய எடுக்கிறத நீங்க பாத்தீங்களா? இல்லனா சரத் சந்திராவை அந்த பாட்டிலால குத்தி இருந்தத வெளிய எடுத்து காப்பாத்தும் போது அவளை பாத்தீங்களா? நடுவுல போலீஸே வந்து என்கொயரி பண்றதுக்கு நீ யாரா? அததான் நானும் கேக்குறேன். Who the hell are you? பூமி மேல கைய வைக்கிறதுக்கு நீ யாருடி? இங்க பாரு பூர்வா, பூமி ஒருத்தரை கொல்ல நினைச்சான்னு சொன்னா யார வேணாலும் கொல்லக்கூடிய கேவலமான புத்தி இருக்கிற நீ வேணும்னா அதை நம்பலாம். ஆனா நான் கண்டிப்பா நம்ப மாட்டேன். இவ தான் உயிரை பணைய வச்சு மத்தவங்க உயிரை காப்பாத்தணும்னு நினைப்பாளே தவிர இன்னும் மாதிரி மத்தவங்க உயிரை எடுக்கணும்னு நினைக்க மாட்டான். அது அவதான் என் பூமி. அப்படிப்பட்ட பூமி உன் புருஷனை கொல்ல நினைச்சான்னு சொன்னீனா இந்த உலகம் வேணும்னா நம்பலாம். ஆனா நானும் என் அம்மாவும் நம்ப மாட்டோம். இன்னைக்கு நீ வந்து அவளை என்கிட்ட இருந்து காப்பாத்திட்டு தான் நினைக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, என்னைக்கு இருந்தாலும் இவளோட சாவு என் கையில தான் இருக்கு. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பாக்குறியா இன்ஸ்பெக்டர்? எஸ் சார். பாருங்க, பூமியை கொன்னுடுவேன்னு வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இதுக்கு நீங்க தான் விட்னஸ். இப்ப நான் கேஸ் போடுறேன். இவங்கள செல்ல போடுங்க. இவங்களுக்கு கொடுத்த மாதிரி என் கையிலே ஒரு லட்டியை கொடுங்க. மொத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மேடம் ப்ளீஸ் மேடம், போங்க மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன எதுக்கு எழுப்புன அத முதல்ல சொல்லு. ராத்திரி நீ குடிச்சிட்டு வந்த, அப்பாவும் உன்னை விட அதிகமா குடிச்சிட்டு வந்தாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ண தெரியுமா? ரெண்டு பேரும் அதை கேட்காமயே போயிட்டீங்க. சரி சொல்லி தொலை. இப்பதான் கேக்குறேன்ல, சொல்லு என்ன. இப்பவும் என்னால இதை சுத்தமா நம்பவே முடியலடா. நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? நேத்து ராத்திரி நம்ம மாமாவை கொலை பண்றதுக்கு பூமி முயற்சி பண்ணலாம்டா. மாமா இப்ப சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிடல்ல இருக்காரு. பத்ததுக்கு கோமாக்கு போயிட்டாரா. என்னடி கோமாக்கு போயிட்டாருங்கிற? ஐயோ,
அப்பா எங்க இருக்காரு? என்னடா நீ மாமா நம்ம அப்பாவை அடிச்சிருந்தாலுமே மாமா இப்ப கோமால இருக்காருன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா அப்பாவை பத்தி கேக்குற? அடியே முதல்ல அப்பா எங்க இருக்காருன்னு சொல்லு. அவரை ரூம் லாக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காருண்ணா. எவ்வளவு தட்டியும் கதவு திறக்கல. நான் பாக்குறேன், நீ வா. என்னடா? அப்பா ராத்திரி மாமாவை நம்ம பூமி கொலை பண்ண ட்ரை பண்ணான்னு பிந்து சொல்றா. பூமி தான் அதை பண்ணான்னு என்னால இப்பவும் நம்ப முடியலப்பா. என்னாலையும் இதை நம்ப முடியலடா. அப்பா என்னால இதை சுத்தமா நம்ப முடியலப்பா. ஆனா பூமி ராத்திரி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா. போலீஸ் கிட்டியா? போலீஸா? நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? பயமா? நாங்க எதுக்கு பயப்பட போறோம்? நம்ம வீட்ல எல்லாரும் நேத்துல இருந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. பூமியவும் கோர்ட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க. நம்ம ஃபேமிலியும் அங்க இருந்து அப்படியே கோர்ட்டுக்கு போறாங்க. நீங்களும் போறீங்களா? அதே மாதிரி கொலை செஞ்ச ஆயுதத்துல கிடைச்ச இந்த பூமியோட ஃபிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட்ஸும் உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணிருக்கேன் யுவர் ஆனர். இந்த பூமி எவ்வளவு மோசமான பொண்ணு. Objection, Your Honor. என்னோட கிளைண்ட் வெறும் அக்யூஸ்ட் மட்டும்தான். அது தெரியாம பிபி சார் பேசிக்கிட்டு இருக்காரு. 4-5 கொலை கேஸ் இருக்கக்கூடிய கிரிமினல்ஸை ட்ரீட் பண்ற மாதிரி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. Objection sustained. Mr. Pippi, choose your words. இந்த பூமியோட ஹிஸ்டரியை சொல்றதுக்காக தான் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அதாவது யுவர் ஆனர், இந்த பூமி எவ்வளவு டேஞ்சரஸான பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இவங்க ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும். இவங்க பெத்தவங்களை தேடிக்கிட்டு இந்த சிட்டிக்குள்ள இவங்க என்ட்ரான ராத்திரி அவங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்காங்க, அந்த மாதிரியான விவரங்கள் எதுவுமே யாருக்கும் தெரியாது.